இந்த வீக் வர May 31st அன்னைக்கு 3 வெபினார்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. மார்னிங் 10 o'clock Know Your Insurance, Hidden Clause and Terms in Health Insurance. அதை தொடர்ந்து 11 மணிக்கு A Deep Dive into SIP Calculator. அதே 11 மணிக்கு Plan, Pause and Pivot, Financial Planning for Non-Linear Life. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வெபினார்ஸ்க்கான லிங்க் இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட இந்த வீக்கெண்டை லேர்னிங் வீக்கெண்டா மாத்துங்க. விலை ஏறின ஷேரை விற்கலாமா? ஒரு முதலீட்டாளன் ஒரு பங்கை வாங்கும்போது என்ன நோக்கத்தோட வாங்குறான்? ரொம்ப சிம்பிள், லாபம் பார்க்கணும். ஸோ 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க, அது நீங்கள் எதிர்பார்த்ததை விட வேகமாக 150 ரூபாய்க்கு வந்துடுது. அப்போ அந்த இடத்துல என்ன தோணுது? நம்ம எதிர்பார்த்ததை விட சீக்கிரம் விலை வந்துருச்சு, இப்போ வித்துடலாம் அப்படின்னு தோணும். லாபம் இருந்தால் அதை புக் பண்ணோம் அப்படிங்கிறது இன்வெஸ்டருக்கு ரொம்ப இயல்பாகவே வரக்கூடிய ஒரு எண்ணம். அதுவும் அடிக்கடி புதிய பங்குகளை வாங்க நினைப்பவர்களுக்கு இந்த எண்ணம் இன்னும் அதிகமாக வரும். ஏன்னாக்கா இது 100லேருந்து 150 போகிற வரைக்கும் நீங்கள் என்ன சும்மாவாக இருந்திருக்க போகிறீங்க, வேற என்ன வாங்கலாம் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி தேடும்போது என்ன ஆகுது? பணம் நம்ம கையில் இல்லை வாங்கிறதுக்குன்னு தோணுது. அந்த நேரத்தில் இந்த ஸ்டாக் வந்து 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாய்க்கு போகும்போது என்ன நினைக்கிறீங்க? இதோ பணம் இருக்கு, இதை எடுத்து இதில் போட்டுடலாம் அப்படின்னு. பட் அது அவ்வளோ சிம்பிள் இல்லை. ஏன்னா பெருவாரியான முதலீட்டாளர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான தப்பு என்னன்னா, தொடர்ந்து மேலும் உயரக்கூடிய ஒரு பங்கை விற்று மதிப்பு இழக்கக்கூடிய ஒரு பங்கை வாங்குவது தான். இதுதான் வந்து ரொம்ப நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம், எல்லார் லைஃப்லேயும் வரும். ஸோ ஜெயிக்கிற குதிரையிலேருந்து இறங்கி வேகமாக ஓடி போய் தோக்கிற குதிரை மேலே ஏறி உட்கார்றது தான் இன்வெஸ்டர் பண்ணக்கூடிய முக்கியமான சூதாட்டம். இது நடக்கிறதுக்கு காரணம் என்ன? நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக்கே வச்சுட்டு ரொம்ப நாள் உட்காந்துட்ருக்கீங்கன்னு வச்சுப்போம். சப்போஸ் அது நல்ல பங்காக இருந்தால் 150லேயே கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், அங்கேருந்து 125க்கு வரும், அங்கேருந்து திருப்பி 150க்கு வரும், அங்கேருந்து 25 ரூபா ஏறி 175க்கு போயிட்டு அந்த இடத்துல கொஞ்ச நாள் இருக்கும், அங்கேருந்து ஒரு 10 ரூபாய் இறங்கி 165க்கு வரும், அந்த இடத்துலேருந்து மறுபடியும் உயர்ந்து 200 ரூபாய்க்கு போகும். இதெல்லாம் நடக்கிறது காலாண்டுகள் கடந்து போகும் அந்த ஒரு ட்ராவலில் நடக்கும். அப்போ அந்த ட்ராவலில் நமக்கு எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது, பயங்கர போர் அடிக்கும். 2014 நான் ஒரு பங்கை வாங்குகிறேன். அந்த பங்கினுடைய விலை 25 ரூபா. 25 ரூபா இருந்த அந்த பங்கு லாபம் செய்யும் ஒரு நிறுவனத்தில் இல்லை, லாஸ் மேக்கிங் கம்பெனி. என்னுடைய கணிப்பு என்னன்னா, அந்த கம்பெனி வந்து லாஸ்ட்லேருந்து ப்ராஃபிட்டுக்கு வரும்னு. ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு ஒரு குவார்ட்டர் ப்ராஃபிட் வரும், அடுத்த குவார்ட்டர் லாஸ் வரும், 2 குவார்ட்டர் ப்ராஃபிட் வரும், 3ஆவது குவார்ட்டரில் பெரிய லாஸ் வரும். ஸோ இப்படி முன்னும் பின்னுமாக இந்த கம்பெனி போய்கிட்டே இருக்கு. பட் ஓவராலாக தன்னால் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு அந்த கம்பெனி ஒரு 2-3 வருஷம் கழித்து ப்ரூவ் பண்ணுது. 2-3 வருஷம் கழிச்சு ஸ்டாக் ப்ரைஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தாக்கா ஒரு 37, 38 அந்த மாதிரி, 40 கூட கொஞ்சம் குறைவாக இருக்குது. அப்புறம் அந்த இடத்துலையே இருக்குது, கல் போட்ட மாதிரி, அங்கே ஒரு 2-3 வருஷம் கிடக்குது. அப்புறம் அந்த இடத்துலேருந்து மறுபடியும் விலை உயர்ந்து ஒரு 60, 65, 70ன்னு அந்த இடத்துக்கு வருது. அங்கேருந்து மறுபடியும் 48, 50, 45ன்னு கரெக்ட் ஆகுது. இப்போ நான் வந்து முதல்ல வாங்கின விலையிலேயே அப்படியே உட்காந்துருக்கேன். அப்புறம் இன்னொரு அக்கௌண்ட்டில் கொஞ்சம் ஹையர் லெவலில் வாங்குகிறேன், அங்கேயும் சும்மா இருக்கேன். ஒன்றும் ஆக்டிவிட்டியே இல்லை, போர் அடிக்குது. புதுசாக நிறைய ஐடியா வருது, இதை விற்றுட்டு அதை வாங்கலாமான்னு தோணுது. இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் தான். நானும் எல்லோரும் போலையும் அதே உணர்வுகளை இந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ ஒரு நண்பரோட பேசும்போது, இந்த ஸ்டாக் இந்த ரேஞ்சிலேருந்து 2 டிஜிட்லேருந்து எப்படி 3 டிஜிட் போகும், பெருசாக போகும் அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த கம்பெனியுடைய டர்ன் ஓவர் டபுள் ஆகணும், அப்புறம் அங்கேருந்து இன்னொரு 50%. ஸோ முதல்ல இருந்த டர்ன் ஓவரோட 3 மடங்கு போகணும். போனாக்கா அந்த டர்ன் ஓவரில் இந்த கம்பெனி இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணும்னு ஒரு கணக்கு போடுறோம். கிட்டத்தட்ட
11 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த ப்ராஃபிட் வந்துடுச்சு கிட்டக்கிட்ட. ஆனால் இப்போ அந்த ஸ்டாக் விலையை பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின விலையோட 10 மடங்கு அதிகமாக இருக்கு. இப்போ நான் இதை வித்துட்டு இன்னொன்று வாங்கி அந்த ஸ்டாக்ல கீழே போயிருந்தேன், அல்லது அந்த ஸ்டாக் இந்த அளவு ரிட்டர்ன் பண்ணாமல் இருந்திருந்தா, நான் அந்த இடைப்பட்ட காலத்தில் பண்ண எல்லா விதமான மாற்றங்களும் விரயம், வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ இந்த ஒரு ஸ்டாக்கை வித்துட்டு இன்னொரு ஸ்டாக்கை வாங்குறதுங்கிறது எப்பவுமே ஒரு ரிஸ்க் தான். அதை தான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்றது. எல்லா முதலீட்டு டெக்ஸ்ட் புக்லையும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்ன்றது சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கை தவிர்க்கணும்னா, முதல்ல வாங்கின ஸ்டாக் ரொம்ப நல்ல ஸ்டாக்காக இருந்தால் அதோடையே ட்ராவல் பண்ணுறது பெட்டர்னு நமக்கு தோணுச்சுன்னா அப்படியே சும்மா இருக்க வேண்டியதான். பட் இதில் வேற விதமான சில தவறுகளும் நடக்கலாம், வேற ரிஸ்க்கும் நம்ம வரலாம். அது என்னன்னா, சில ஸ்டாக்ஸ் விற்கப்பட வேண்டிய பங்குகள். எந்த பங்குகளை நீங்கள் 10, 20, 30 வருஷம் வச்சிருந்தா பிஸ்னஸ் ஓரளவுக்கு லீனியராக இருக்குமோ அல்லது ஓரளவு ப்ரெடிக்டபிளாக இருக்குமோ அந்த கம்பெனி தான் நீங்கள் வந்து விற்கக்கூடாது. சில ஸ்டாக்ஸ் ஒரு உச்சம் போயிட்டு திருப்பி கீழே வந்துடும், சிக்லிக்கல் ஸ்டாக்ஸ்னு சொல்கிறோம். அதில் வந்து நம்ம டெஃபினட்டாக எப்போ ரொம்ப வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கோ, எப்போ வந்து மார்க்கெட் அந்த ஸ்டாக் பின்னாடி ரொம்ப அதிகமாக போதோ அந்த பாயிண்டில் விற்க வேண்டியது தான். ஸோ நிறுவனம், அதனுடைய பிஸ்னஸ், அதனுடைய ஏர்னிங்ஸ், அதனுடைய வருவாய் வளர்ச்சி இதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு அசஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டாக்கை விற்கணுமா அப்படின்ற ஒரு தனிப்பட்ட முடிவு எடுக்கணும். அந்த நிறுவனம் சார்ந்து தான் அந்த முடிவு இருக்கணும். வேற ஒரு ஸ்டாக்கை வாங்கணும்னு நீங்கள் எந்த ஸ்டாக்கையும் விற்கக்கூடாது. இதுதான் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக சொல்ல வர்ற ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன். ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்காக இன்னொரு ஸ்டாக்கை தயவு செஞ்சு விற்காதீங்க. நீங்கள் எந்த ஸ்டாக்கை கையில் வச்சுருக்கீங்களோ அதனுடைய எதிர்காலத்தின் அடிப்படையில் நீங்கள் முடிவுகள் எடுங்க. ஸோ பையிங் தனி ட்ராக், செல்லிங் தனி ட்ராக், இது ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு ட்ராக்கில் போகணுங்கிறதுக்காக இன்னொரு ட்ராக்கை விட்டு இந்த ட்ராக்குக்கு நீங்கள் தாவுனீங்கன்னா சம்டைம்ஸ் வேகமாக போகிற ரயிலிருந்து ஸ்லோவாக போகிற ரயிலுக்கோ அல்லது நின்று அதே இடத்துல இருக்க போகிற ரயிலுக்கோ நீங்கள் மாற போகிறீங்க. அதை தவிர்க்கணும். ஸோ விற்பது என்பது ஒரு கலை. செல்லிங் இஸ் அன் ஆர்ட். வாங்குவதும் ஒரு கலை. பையிங் இஸ் ஆல்சோ அன் ஆர்ட். இந்த ரெண்டு ஆர்ட்டையும் நம்ம சேர்க்கவே கூடாதுங்கிறது தான் நாம் முக்கியமாக கற்றுக்க வேண்டியது. பையிங்கை தனியாக ஒரு கலையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், செல்லிங்கை தனியாக ஒரு கலையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெண்டு கலைகளையும் சேர்த்திங்கன்னா கலப்படம் தான் ஆகும். ஸோ இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம இந்த வீடியோ மூலமாக கன்வே பண்ண நினைக்கிறோம். நிறைய இன்வெஸ்டர்ஸ் செய்யக்கூடிய முக்கியமான தவறு வாங்குவதற்காக விற்பது. அதை தவிர்த்தாலே விற்கக்கூடாத பங்குகளை நாம் ரொம்ப நாளைக்கு வச்சுருப்போம். அதை விற்கலைங்கிறதுனால வாங்கக்கூடாத பங்குகளையும் முக்கால்வாசி நேரம் வாங்க மாட்டோம். சில நேரங்களில் வாங்க வேண்டிய பங்குகளை வாங்காமல் விட்டு விடவும் முடியும். அது நடக்கக்கூடாதுன்னா மேபி உங்கள் வீக் ஸ்டாக்ஸை விற்றுட்டு அந்த வாங்க வேண்டிய பங்கை வாங்குங்க. ஸ்ட்ராங் ஸ்டாக்கை விற்றுட்டு வீக் ஸ்டாக்கை வாங்காதீங்க. இதையெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் நேரடி பங்கு முதலீடை செய்யணும். எது ஸ்ட்ராங் ஸ்டாக், எது வீக் ஸ்டாக், எது விற்கப்பட வேண்டிய பங்கு, எது வாங்கப்பட வேண்டிய பங்கு, எது விற்கக்கூடாத பங்கு, எது வாங்கக்கூடாத பங்கு, இந்த கேட்டகரைசேஷன்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு தெளிவாக தெரியணும். அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சால் தான் நேரடி பங்கு முதலீடு சரியானது. அது தெரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு கேம் மாதிரி நம்ம நேரடி பங்கு முதலீடை செய்வது தவிர்க்கப்பட வேண்டியது. ஏன்னா பணத்தோடு நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் விளையாட்டல்ல, இட்ஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ். அந்த சீரியஸ் பிஸ்னஸில் எப்படி சக்சீட் பண்ணணுன்னா, நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் சக்சீட் பண்ண முடியும். அந்த சீரியஸாக பண்ண வேண்டிய பிஸ்னஸை லைட்டாக எடுத்துகிட்டு பண்ணாதீங்க. இதுதான் எல்லா இன்வெஸ்டரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஒரு ஸ்டாக்கை எப்போ விற்கணும், எப்போ விற்கக்கூடாதுங்கிறது உங்களுக்கு புரியணும். புரிஞ்சாதான் நீங்கள் நேரடி பங்கு முதலீடை நன்றாக செய்ய முடியும். அப்படி ஒரு நாளும் நம்மை பக்குவப்படுத்தி கொண்டு ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.